சார் நல்லா தான் சார். என்ன சொல்ல வரேன்னா குடும்பத்துல கஷ்டப்படுற பெண்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, மது ஒழிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா போராடுறாங்க இல்லையா, அந்த அம்மா போராடுறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. செமையா இருக்குண்ணா. எனக்கு குயில் சும்மா குயிலுன்றவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே எங்க வீட்டுல நடந்த மாதிரியே இருக்கு. எங்க வீட்டு ஃபேமிலியே, எங்க அப்பாலேருந்து, எங்க அம்மாலேருந்து, என்னோட வீட்டுக்காரர்லேருந்து, என்னோட பையன்லேருந்து செமையா இருக்கு. புரியல என்ன சொல்ல வந்துன்னா, பசங்க திருந்தணும். இது பார்த்து பசங்க ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே திருந்தணும். இதை பார்த்து மதுவால ரொம்ப பேர் கஷ்டம் வச்சு புரோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. லாஸ்ட்ல பையனும் பார்க்க முடியாம ஆயிடுச்சு. அந்த அம்மாவை தனியே ஒரு பொம்பளையே போராடுறாங்க. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. இல்ல உண்மையிலேயே என் வீட்டுக்கார கேன்சர்ல தான் இறந்தாரு. ராயப்பேட்டையில தான் பார்த்தேன். லாஸ்ட் வரைக்கும் அவரை காப்பாற்ற முடியல, விட்டுட்டேன். என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை, வசதியானவங்களாம் இல்லை, இல்லாதப்பட்டவங்க தான். உண்மையே என் வீட்டுக்கார கேன்சர்ல தான் இறந்தாரு. குடியால தான் இறந்தாரு. குடி அந்த ஆன்ஸ் போறதுனால தான் இறந்தாரு. உண்மை. படம் பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கலாமான்னு அப்படியே கடைசி வரல இருந்தது. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. டைரக்டர் ரொம்ப திறமையாக கையாண்டுருக்காரு. குயிலி நல்லா நடிச்சிருக்காங்க. பொதுவாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். மது ஒழிப்புக்காக தீவிரமாக இதில் எடுத்து காட்டியிருக்காங்க. அதான் பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்து விதவையாகிறத தவிர்க்கலாம், குடியை வந்து ஒழிச்சா நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப எடுத்து காட்டியிருக்காரு. நல்ல பிரமாதமாக இருக்குது. அது எந்த வித இதுவும் இல்லை. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். இது ஆபாசம் எந்த இதுவுமே இல்லை. ஒரு தேவையான கருத்து தான் எடுத்து கொண்டாந்துருக்காரு. ரொம்ப பார்க்க வேண்டிய படங்க, கண்டிப்பாக பார்க்கணும்.